இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா வீடியோஸ்லயும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதோ, இல்ல ஒரு கிளாஸ்க்குள்ள மெத்தட் வந்து யூஸ் பண்ணும்போதோ, நம்ம செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை கன்டினியூஸா பார்த்துட்டே வந்திருப்போம். அந்த கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, a ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதுக்குள்ள ஒரு மெத்தடை கிரியேட் பண்ண போறேன். ஸோ நார்மலாக நம்ம எப்படி மெத்தட் பண்ணுவோம் அதே மாதிரி டெஃப் அண்ட் தென் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை இதுக்குள்ள கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நான் இங்கே கொடுக்க போறேன். ஸோ உள்ள இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிண்ட் ஏ அப்படிங்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்குள்ள ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த மெத்தடை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் அதுக்குள்ள இருக்க மெத்தடை வந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். அதனால exp அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ஈக்குவல் டு அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஆப்ஜெக்ட்குள்ள இருக்க இந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம ஏ அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா exp டாட் ஆட் அப்படிங்கிற அந்த மெத்தடுக்கு வந்து நான் 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொடுத்துட்டேன். ஸோ இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 100 அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக செல்ஃப் டாட் ஏ அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டாக செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த கோடை சேவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு என்ன அவுட்புட் வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். உங்களால் இதை கெஸ் பண்ண முடிஞ்சால் இதுக்கான அவுட்புட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ கோடை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். கோடை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 10 அப்படின்னு இருக்கும். பட் இங்கே நடக்கிற எல்லா ப்ராசஸுமே சேமாக தான் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம், அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க ஆட் அப்படிங்கிற மெத்தடுக்கு நம்ம 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸில் நம்ம வந்து பிரிண்ட் ஏ மட்டும் கொடுத்துருந்தோம். அப்படி நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 100 வந்துருக்கு. பட் செல்ஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 10 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த செல்ஃப் அப்படிங்கிறது நம்மளோட கிளாஸ்க்குள்ளே இருக்க குளோபல் வேரியபிளை வந்து ரெஃபர் பண்ணும். வெறும் ஏ அப்படிங்கிறது நமக்கு வந்து லோக்கல் வேரியபிளை வந்து ரெஃபர் பண்ணும். இன்னுமே இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கோடை சேவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கோடை ரன் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஆட் அப்படிங்கிற மெத்தடுக்கு வந்து 100 பாஸ் பண்ணுறோம். ஸோ 100 அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். அண்ட் தென் அதை பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு 100 அப்படிங்கிறது இங்கே அவுட்புட்டில் 100 வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் செல்ஃப் டாட் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு இந்த குளோபல் ஏவை வந்து அக்சஸ் பண்ணி அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து 10 அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இந்த பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளே இருக்க இந்த வேரியபிளை வந்து நம்ம லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோக்கல் வேரியபிள் வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் மெத்தடுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த மெத்தடை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலரான ஏ அப்படிங்கிற இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து நமக்கு நம்மளோட ஸ்டாக்ல இருந்து காணா போயிடும். இதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷனை பைத்தான் பைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அதுக்கான ஐ பட்டனை கொடுக்குற மறக்காம போய் செக் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செல்ஃப் டாட் ஏ ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே அசைன் பண்ணிடுறோம். அசைன் பண்ணிட்டு இந்த மெத்தடை கால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்க இந்த குளோபல் வேரியபிளை வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்காக exp டாட் ஏ அப்படிங்கிறத வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா exp டாட் ஆட் அப்படிங்கிற மெத்தடுக்கு வந்து நம்ம 100 அப்படிங்கிற வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட மெத்தடுக்குள்ளே வந்துட்டு செல்ஃப் டாட் ஏ அதாவது இந்த ஏ நமக்கு குளோபலாக இருக்க இந்த ஏக்கு வந்து ஈக்குவல் டு நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூ அதாவது 100 வந்து இங்கே கொடுத்துரும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நமக்கு செல்ஃப் டாட் ஏ ஈக்குவல் டு 100 அப்படிங்கிறது இந்த மாதிரி நமக்கு அசைன் ஆகிடும். ஸோ அந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் exp டாட் ஏ. ஸோ இந்த ஏ வந்து நமக்கு எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட குளோபலாக இருக்க இந்த ஏ வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ இந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்னவா இருக்கும்னா இந்த பர்டிகுலராக இருக்க குளோபல் ஏ வந்து நமக்கு 100 அப்கிரேட் ஆகிடும். இந்த கோடை வந்து சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 100 அப்படின்னு வரும். ஒருவேளை
இதே print exp.a அப்படிங்கிறத நம்ம மெத்தட கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். இப்போ கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடும். அண்ட் தென் exp.a அப்படிங்கிறது நமக்கு இந்த பர்டிகுலர் குளோபல் வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணும். அதனால் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு 10 அப்படிங்கிற அவுட்புட் வரும். அதுக்கப்புறமா நம்ம மெத்தடை கால் பண்ணுவோம். அப்படி மெத்தடை கால் பண்ணும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து கால் ஆகிட்டு நம்ம இங்கேருந்து பாஸ் பண்ணுற 100 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளோட குளோபல் வேரியபிளுக்கு வந்து அசைன் ஆகிடும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்சஸ் பண்ணும்போது நமக்கு 100 அப்படின்ட்டு அப்டேட் ஆன வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இந்த கோடை வந்து சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து 100 அப்படின்னு வரும். அதாவது இந்த பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏ வேல்யூவை, அதாவது குளோபல் ஏ வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 100 அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் அகரம் டெக்குடன். நன்றி.